ரீசென்ட்டா வேம்பு படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆஸ் அ கேமராமேனா எந்த அளவுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஹேப்பி தருது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் சின்ன படம், பெரிய படம்னு எதுவும் இல்லாம, ஒரு நல்ல கதை இருந்தா, நல்ல படமா இருந்தா வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்றது எனக்கு நம்பிக்கையா இருக்கு. எனக்கு இல்ல, எங்க டீமுக்கே நம்பிக்கையா இருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்தரா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓ! ஓகே. சூப்பர் சார். நீங்க எப்படி சார் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க? இந்த வேம்பு வந்து உங்களுக்கு எப்படி டைரக்டர் சார் பழக்கமானாரு? ஆ ஜஸ்டின் பிரபு வந்து எனக்கு பாதாம் கீர்னு ஒரு படத்துல ஒர்க் பண்ணோம். அவரு அதுல அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்பத்துலேருந்து எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. அதில நெறைய வேலை அவர் இழுத்து போட்டு செய்வார். நெறைய வேலை செய்வாரு அவரு. ஸோ எனக்கு அவர் ரொம்ப புடிக்கும். ஸோ எந்த டிஸ்கஷன் இருந்தாலும் டைரக்டர் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இவன்கிட்ட சொல்லிடுவேன். "ஏய் தம்பி இத பண்ணிக்கோ, செஞ்சுக்கோன்னு" சொல்லிட்டு ஸோ ரொம்ப சின்சியரான ஒரு பையன் ஜஸ்டின். ம். ஸோ அதுக்கப்புறம் 2, 3 கதைகள என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. குறிப்பா கொரோனா டைம்ல எங்க வீட்டு பார்க்கிங்லயே தான் நின்னுட்டுருப்போம். வந்து நெறைய கதைகள் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த வேம்பு அ ம். ஒரு கதைய லைன் மட்டும் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரும் கோல்டன் சுரேஷ் சார் புரொடியூசரும் சேர்ந்து அத இன்னும் நெறைய டெவலப் பண்ணாங்க. ஸோ கோல்டன் சுரேஷ் சார் வந்து அவரோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் எடுத்து குடுத்து, ஜஸ்டின டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. ஸோ 3 மாசம், 4 மாசம் ஸ்கிரிப்ட் எல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்கிட்ட கதை சொன்னாங்க. "ரொம்ப நல்லா இருக்கு. இத இமிடியேட்டா பண்ணலாம்." அப்படின்னு அ. சொல்லி தான் பண்ணோம் இந்த வேம்பு.